தமிழ்நாட்டின் சார்பாக மீலாதுன் நபியை முன்னிட்டு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற சமய நல்லிணக்க மாநாடு, பட்டமளிப்பு விழா, அறம் செய் அதாயி என்கிற கூட்டமைப்பினுடைய துவக்க விழா, இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர், மரியாதைக்குரிய AM முகமது நிசார் பாஜில் ஜமாலி அவர்களே, தமிழக அரசினுடைய பிரதிநிதியாக நம்முடைய நெஞ்சங்களை எல்லாம் கவர்ந்திருக்கின்ற தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய நல்லெண்ண தூதுவராக உங்கள் மத்தியிலே வருகை தந்து தமிழக அரசினுடைய வாழ்த்துக்களையும் தமிழக முதல்வர்களுடைய வாழ்த்துக்களையும் ஒரு சேர தெரிவித்திருக்கின்ற நம்முடைய சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சர் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தம்பி மாண்புமிகு சிவ வி மெய்யநாதன் அவர்களே, தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் தன்னுடைய கம்பீர குரலால் தமிழகத்தினுடைய ஆன்மீக உள்ளங்களையும் அரசியல் உள்ளங்களையும் கட்டி போட்டு பார்வையிலே சேவகனாய் பண்பிலே நண்பனாய் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய சகோதரர் இறையன்பன் குத்தூஸ் அவர்களே, என் அன்பிற்குரிய தம்பி அமீர்கான் அவர்களே, அன்பிற்குரிய தம்பி குலாம் மொய்தீன் அவர்களே, இலியாஸ் அவர்களே, அதாயி கல்வி குழுமத்தை சார்ந்த முதல்வர்கள், பேராசிரியர் பெருமக்கள், மாணவ கண்மணிகள், உங்களையெல்லாம் வாழ்த்துவதற்காக மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மார்க்க அறிஞர்கள், உங்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விடுகின்ற பொழுதிலே நபிகளாருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்காக நாடும் உலகமும் காத்திருக்கிறது. ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வு, உலக சரித்திரத்தை புரட்டி போட்ட ஒரு அற்புதமான மனிதன் பிறந்த நாள். அந்த நாளை நாம் அந்த நாளாக கொண்டாடுகிறோம். உலக சரித்திரத்திலே இதுவரை இப்படி ஒரு மனிதன் பிறந்ததில்லை, இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்ததில்லை, இப்படி ஒரு மனிதன் மகத்தான சமூக மாற்றங்களை செய்ததில்லை என்று வரலாறு குறித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உலகத்தினுடைய வாழ்க்கையை, நடையை, சரித்திரத்தை மாற்றி போட்ட 100 மனிதர்களுள் முதல் மனிதன் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்ட நபிகளாருடைய பிறந்த நாள் நாளை. நபிகளாருடைய வாழ்க்கையும் அவருடைய செய்தியும் அவர் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்ற மறையியல் கருத்துக்கள், தத்துவங்கள், வாழ்க்கை முறைகள், இவைகள் ஒரு மார்க்கத்தாரால் மட்டுமே பின்பற்ற வேண்டியவை என்று நாம் நினைத்தால் நபிகளாருடைய வாழ்க்கையினுடைய முழு பரிணாமத்தை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். நபிகளாருடைய வாழ்க்கை என்பது ஒரு மார்க்கத்திற்கு மட்டுமே சொந்தமான வாழ்க்கை அல்ல. நபிகளாருடைய வாழ்க்கையும் செய்தியும் என்பது ஒரு இனத்திற்கு மட்டுமே சொந்தமான வாழ்க்கையும் செய்தியும் அல்ல. அது உலகத்தினுடைய பொதுமறையாக எந்த சமூகத்தை சார்ந்தவர்களும், எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களும், எந்த தெய்வத்தை கொண்டாடுகின்றவர்களும், எந்த கடவுளை வழிபடுகின்றவர்களும் அந்த மார்க்க நெறியை உணரலாம், அதை புரிந்து கொள்ளலாம், அதை மனமாற ஏற்றுக்கொள்ளலாம். தாங்கள் ஏற்றுக்கொள்ள இருக்கின்ற மத நம்பிக்கைகளுக்கு முரண்பாடு இல்லாமல் நபிகளாருடைய வாழ்க்கையும் செய்தியும் கொண்டாட முடியும் என்பதுதான் நபிகளாருடைய வாழ்க்கைக்கு இருக்கின்ற தனிப்பெரும் சிறப்பு. அவருடைய இறைவனுக்கு பெயர் இல்லை,
அவருடைய இறைவனுக்கு வடிவம் இல்லை, அவனுக்கு ஊர் இல்லை, தேசம் இல்லை, சாதி இல்லை, மதம் இல்லை. அவன் ஏகன் அநேகன். அதைத்தான் நம் தமிழ்மறை சொல்லுகிறது. உலகமெல்லாம் வணர்ந்து வணங்கி தெண்டனிட்டு போற்றி புகழக்கூடிய பரம்பொருள். அந்த பரம்பொருள், அதற்கு பெயர் இல்லை, உருவம் இல்லை. அவன் துவக்கமும் இல்லாதவன், முடிவும் இல்லாதவன், எங்கும் இருக்கிறான், எதிலும் இருக்கிறான், அருளாய் இருக்கிறான், வல்லமையாய் இருக்கிறான், அன்பாய் இருக்கிறான் என்று சொல்லுகின்ற அந்த தத்துவம் எந்த மதத்திற்கும் எதிரானதல்ல. ஆகவேதான் நபிகளாருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகின்ற போது அதை சமய நல்லிணக்க விழாவாக கொண்டாடுவதற்கு அத்தாயி குழுமம் ஏற்பாடு செய்திருக்கிறது. சமய நல்லிணக்கத்தினுடைய வடிவமாக திகழ்ந்தவர் நபிகளார். நாம் இன்று ஒரு பன்முனை சமூகத்திலே வாழ்கிறோம். அன்பிற்குரிய நம்முடைய அமைச்சர் அவர்கள், நம்முடைய அன்பு தம்பி மெய்யநாதன் அவர்கள் ஒரு இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள். இங்கே பேசிவிட்டு விடைபெற்று சென்ற சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக இன்று பொறுப்பேற்றிருக்கின்ற ஜோ அருண் அவர்கள் ஒரு கத்தோலிக்க பாதிரியார். இங்கே இருக்கிற என்னுடைய அருமைக்குரிய குத்தூஸ் அவர்கள் முகமதியர். நாம் எல்லோரும் இந்த மண்ணிலே சேர்ந்து வாழ வேண்டியவர்கள். இந்த மண்ணினுடைய காற்று, இந்த மண்ணினுடைய தண்ணீர், இந்த மண்ணில் பறந்து விரிந்திருக்கின்ற ஆகாயம், இந்த மண்ணுக்கு கீழே இருக்கின்ற உலகங்கள், தாதுக்கள், தண்ணீர் வளம், இவையெல்லாம் நாம் 3 பேருக்கும் பொதுவானது. இதுல யாரும் பங்கு போட்டுக் கொள்ள முடியாது. அப்படித்தான் நாம் வாழ இறைவனால் கட்டளைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். பீட்டர் அல்போன்ஸ் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, சென்னையிலே, தென்காசியிலே பிறக்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டா என்னை இறைவன் எனக்கு பிறப்பு என்கிற அந்த அங்கீகாரத்தை தந்தார். மெய்யநாதன் பிறக்கின்ற போதே புதுக்கோட்டையில் இருந்து அமைச்சராகவா பிறந்தார்? குத்தூஸ் என்ற வாழ்ந்த வரங்கள் எல்லாம், குரலும், அவருக்கு அடுத்திருக்கிற வாய்ப்பும், இன்று கிடைத்திருக்கிற அங்கீகாரத்தையும் பிறக்கும் போதே பெற்றுக்கொண்டா வந்தார். எல்லோருக்கும் இறைவன் நம்முடைய தொலைபேசியிலே போஸ்ட் பெய்டு வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, ப்ரீபெய்டு வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, அதை போல நம்முடைய வாழ்க்கை ப்ரீபெய்டு வாழ்க்கை. அவரவர்களுக்கு இறைவன் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார், ஒரு செயல்பாட்டை தந்திருக்கிறார். எனக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறார், மெய்யநாதனுக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறார், குத்தூசுக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறார். மார்க்கம் யாருக்கு அருளப்பட்டதோ அவனுக்கு மட்டும்தான் அருளப்பட்டது. எனக்கு மார்க்கம் அருளப்படவில்லை என்று சொன்னால் அது என்னுடைய குற்றம் அல்ல. விவிலியத்திலும் இப்படி ஒரு வார்த்தை உண்டு. மனுமகன் தன்னை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ, அவர் தந்தை நினைத்தாரோ அவருக்கு மட்டுமே அவரை வெளிப்படுத்தினார் என்றுதான் கிறிஸ்தவ வேதம் சொல்லுகிறது. அவன் அருளால் அவன்தாள் போற்றி என்கிறது திருவாசகம். இறைவனுடைய அடியை போற்றுவதற்கு அவனுடைய அருள் வேண்டும். நான் ஒரு மார்க்கத்திலே இருப்பதற்கு இறைவன் என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும். என் இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான், என்னை கிறிஸ்தவனாக வைத்திருக்கிறான், என்னை இந்துவாக வைத்திருக்கிறான், என்னை இஸ்லாமியனாக வைத்திருக்கிறான். இந்த அடிப்படை உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்தியாவிலே சமய சண்டைகளுக்கோ, சாதி சண்டைகளுக்கோ, மத பிணக்குகளுக்கோ வழி இல்லை. அதைத்தான் பெருமானார் சொல்லுகிறார். தன்னுடைய அடிமையை கூட மதமாற்றம் செய்ய விரும்பாத அவர், தன்னிடம் வேலை பார்க்கிற அடிமை, தனக்கு சொந்தமான அடிமை, கதீஜா நாச்சியாரால் தனக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட அடிமையை கூட மதம் மாற்றம் செய்ய விரும்பாத ஒரு மாபெரும் தலைவன் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஒருவன் கேட்கிறான் பெருமானாரிடம், என் தாய் கிறிஸ்தவள், ஞாயிற்றுக்கிழமை தேவாலயம் போக வேண்டும் என்று சொல்லுகிறாள். நான் முகமதியன், இஸ்லாமியன், என் தாயை என்ன செய்வது என்று கேட்டவுடனே
பெருமானார் சொல்லுகிறார், உன்னிடம் ஒட்டகம் இருக்கிறதா? ஒட்டகம் இருந்தால் அவளை ஒட்டகத்தில் வைத்துக் கொண்டு செல். ஒட்டகம் இல்லையா, அவளை உன் தோளில் தூக்கி கொண்டு போய் தேவாலயத்திலே கொண்டு போய் விட வேண்டியது உன்னுடைய கடமை என்று சுட்டிக்காட்டிய அந்த மாபெரும் வாழ்க்கைதான் நபிகளாருடைய வாழ்க்கை. ஒரு காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சிறுபான்மை மக்களுக்கு இடைஞ்சல் செய்யாமல் பார்த்து கொண்ட வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. பெருமானார் ஒருவருக்குத்தான் உலக சரித்திரத்திலே பல்வேறு விதமான ரோல்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம், கடமைகள். தளபதியாக இருந்தார், அரசராக இருந்தார், தந்தையாக இருந்தார், காதலனாக இருந்தார், மாமனராக இருந்தார், தாத்தாவாக இருந்தார். இப்படி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பங்கையும் நிறைவாக வாழ்ந்தவர். மற்ற மதகுருமார்களுக்கு, மதங்களை ஏற்பாடு செய்தவர்களுக்கு அந்த வாழ்க்கை இல்லை. இயேசுநாதருக்கு திருமணம் இல்லை. புத்தர் மனைவியை துறந்து துறவரம் பூண்டவர். ஆளுகின்ற வாய்ப்பையோ அரசாட்சி செய்கின்ற வாய்ப்பையோ வேண்டாம் என்று சொன்னவர். ஆனால் நபிகளார் தான் ஒரு ராஜரீகத்தினுடைய ராஜாவாக இருந்தார், பெரிய யுத்தம் நடத்துகின்ற தளபதியாக இருந்தார், பொருளாதாரம் சொல்லுகின்ற மேதையாக இருந்தார், தன் சமூகத்திற்கு என்ன வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து பார்க்கின்ற ஒரு தலைவனாக வாழ்ந்தார். அருமையான காதல் கணவனாக வாழ்ந்தார். தன் குழந்தைகளுக்கு அருமையான தந்தையாக வாழ்ந்தார். தன் நண்பர்களுக்கு உற்ற நபி தோழராக வாழ்ந்தார். இப்படி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பரிணாமத்தையும் வாழ்ந்து வாழ்ந்து அவர் சொன்னதுதான் அராபத் பெருவழியிலே அவர் ஆற்றிய இறுதி உரை. அந்த அராபத் பெருவழியிலே அவருடைய சொல்கிறார், உடல் மெலிந்து விட்டது, பேசுவதற்கு மூச்சு வாங்குகிறது, உலகில் வாழும் நாட்கள் எண்ணப்பட்டிருக்கின்றன என்று அவருக்கு தெரிகிறது, நீண்ட நாட்கள் வாழப்போவதில்லை என்று அவர் உள்மனது சொன்னவுடனே அந்த அராபத் பெருவழியிலே பேசுகிறார். என் அன்பிற்குரிய மக்களே, அவர் அந்த இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் எக்காலத்திலும் என்றென்றும் வாழப்போகின்ற, இன்னும் எத்தனை காலமும் வாழப்போகின்ற அத்தனை மக்களுக்கும் ஆற்றிய உரைதான் அராபத் பெருவழி உரை. ஒரு காலத்திற்கு மட்டும் வாழ்த்தப்பட்ட உரை அல்ல. அவர் சொல்லுகிறார், என் அருமை மக்களே, உங்களுக்கு இரண்டை விட்டு செல்கிறேன். ஒன்று, என் வழியாக இறைவன் இறக்கிய திருமறை. இன்னொன்று, என்னுடைய வாழ்க்கை. இறைவன் என் வழியாக இறக்கிய திருமறையிலே உங்களுக்கு சந்தேகம் வந்தது என்று சொன்னால், உங்களுக்கு குழப்பம் வந்தது என்று சொன்னால், உங்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு வந்தது என்று சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்றால் என்னுடைய வாழ்க்கையை எடுத்து ஒப்பிட்டு பாருங்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த காலத்திலே மேடையிலே பேசுகின்றவர்கள் பேசுவதை போல வாழ்வதில்லை, உள்ளத்தில் நினைப்பதை பேசுவதில்லை. உதட்டுக்கும் உள்ளத்திற்கும் மிகப்பெரிய வெளி உள்ளவர்கள் தான் அரங்கத்திலே தங்களை யோகியர்களாக நடித்துக் கொள்ளுகிறார்கள், தங்களை வள்ளல்களாக காட்டிக் கொள்ளுகிறார்கள், தங்களை கருணை உள்ளவர்களாக சித்தரித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆள் மனதிலே அயோக்கியர்களாக இருக்கிறார்கள், கருணையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் அவர்கள் எதை நம்பினாரோ அதை போதித்தார், எதை போதித்தாரோ அதை வாழ்ந்தார், எதை வாழ்ந்தாரோ அதை சட்டமாக்கினார், அதை சரித்திரமாக்கினார். ஆகவேதான் உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெருமானாருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகின்ற செய்தி. நாட்களை பற்றி நம்முடைய அருமைக்குரிய அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாடு போகிற போக்கு நன்றாக இல்லை. இது அரசியல் பேசுகிற மேடையாக இல்லை. இன்னும் 7 மணிக்கு ஒரு மேடை இருக்கிறது, அங்க போய் பேசலாம். ஆனால் ஒன்று மட்டும் உண்டு, எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன மகிழ்ச்சி? குத்தூஸ் சொல்லுவேன் அடிக்கடி, எங்கெல்லாம் இஸ்லாமிய பெருமக்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறதோ, எங்கெல்லாம் கல்வி குடும்பங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ, அங்கெல்லாம் நான் சொல்லுவேன், கல்வியாளர்களை பார்த்து சொல்லுவேன், என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, கல்வி என்பது இந்த நாட்டினுடைய, இந்த தேசத்தினுடைய, இந்த காலத்தினுடைய மிகப்பெரிய தேவை. இஸ்லாமிய சமூகம் என்பது
ஈமானை செழுமைப்படுத்துகின்ற ஆன்மீக முயற்சிகளோடு தேங்கிய கல்வியோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. அது வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற அறியாமை, கல்லாமை, இயலாமை இவற்றை அழிக்கின்ற கல்வியாக அந்த கல்வி இருக்க வேண்டும். மார்க்க கல்வி மட்டுமே வாழ்க்கை கல்வியாக ஆகிவிடாது. மார்க்க கல்வி இல்லாத வாழ்க்கை கல்வியும், வாழ்க்கை கல்வி இல்லாத மார்க்க கல்வியும் நமக்கு தேவையில்லை. மார்க்க கல்வி இல்லாத வாழ்க்கை கல்வி ஒரு கோழைகள் நிறைந்த சமூகத்தை உருவாக்கும். வாழ்க்கை கல்வி இல்லாத மார்க்க கல்வி ஏழைகளையும் எளியவர்களையும் தற்குறிகளையும் உண்டாக்கும். ஆகவேதான் நம்முடைய அதாயி கல்வி குழுமம் இவை இரண்டிலும் கவனம் செலுத்துகிறது. வாழ்க்கை கல்வியும் வேண்டும், ஆன்மீக பயிற்சியும் வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற உலகம் வந்து அறிவாயுதம் தாங்கிய உலகம். நிறைய பத்திரிகைகள் படிக்க வேண்டும். என் அன்புக்குரிய மாணவ செண்பணிகளே, தினசரி நான் அத்தாயி குடும்ப நண்பரை கேட்டுக்கொள்வேன். நம்முடைய வகுப்புகளிலே கல்லூரிகளிலே படிக்கின்ற மாணவர்கள் தினசரி ஒரு தமிழ் தினசரியையும் ஒரு ஆங்கில தினசரியும் படிக்க வேண்டும். உலக அறிவை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு சுண்டைக்கை நாடு இஸ்ரேல். விரல் விட்டு எண்ணினால் சென்னையிலே இருக்கிற மக்கள் தொகை அந்த நாட்டிலே இல்லை. இன்றைக்கு எப்படி அவர்கள் அந்த யுத்தத்தை இவ்வளவு வேகமாக நடத்துகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கையிலே இருக்கின்ற அந்த விஞ்ஞான அறிவு, அந்த தொழில்நுட்பம் அவர்களைப் போல் 100 மடங்கு 200 மடங்கு 300 மடங்கு அதிகமுள்ள ஜனத்தொகை. அவர்களோடு வாழ்க்கை வசதியும் இயற்கை வளமும் உள்ள செல்வத்தனமான நாடுகள். ஆனால் ஏன் அவர்களோடு சரிக்கு சரி நிற்க முடியவில்லை என்று சொன்னால், அவர்கள் கையிலே இருக்கின்ற அறிவாயுதம். இஸ்லாமியத்தினுடைய இளம் தலைமுறை அந்த அறிவாயுதத்தை ஏந்த வேண்டும். நான் ஒவ்வொரு முறையும் உங்களை வரும்போது சொல்லுவேன், இந்தியாவிலே உள்ள இந்த மிடில் கிளாஸ், நடுத்தட்டு வர்க்கம் என்று சொல்லுவோம். அந்த நடுத்தட்டு வர்க்கம் தான் இந்தியாவினுடைய அரசியல், சமூக, பொருளாதார வாழ்வை நிர்ணயிக்கின்ற செக்ஷன். அதுதான் இன்ஜின், குரோத் இன்ஜின். அவர்கள்தான் மருத்துவர்கள், அவர்கள்தான் வழக்கறிஞர்கள், அவர்கள்தான் அரசு அதிகாரிகள், அவர்கள்தான் கணக்காயர்கள், அவர்கள்தான் விஞ்ஞானிகள், அவர்கள்தான் ஏர்லைன்ஸிலே பைலட்டுகளாக பணியாற்றுகின்றவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எத்தனை பேர் இஸ்லாமியர் என்கிற கேள்வி வேண்டும். இன்ஃபோசிஸ் கம்பெனி இருக்கிறது, டாடா கன்சல்டன்சி கம்பெனி இருக்கிறது, பல லட்சங்களிலே சம்பளம் வாங்குகிறார்கள். உலகத்தினுடைய மிகப்பெரிய கம்பெனிகளிலே சிஓக்களாக இருக்கின்றவர்கள் யார் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்றவர்களில் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் என்று நீங்கள் தேட வேண்டும். அந்த இடத்தை தொட வேண்டும். நான் சமீப காலமாக பத்திரிகைகளிலே படிக்கின்ற போது, தொழில் முனைவோர்கள் வருகின்ற போதெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களா என்று பார்ப்பேன். சிவில் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய IAS பரீட்சையிலே முதலிடத்தை பெறுகின்ற மாணவன் ஒரு இஸ்லாமியனாக இருப்பானா என்று பார்ப்பேன். மருத்துவக் கல்லூரியிலே இடம்பெறுகின்ற மாணவர் மாணவிகளிலே எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் என்று தேடுவேன். அந்த இடங்களை நீங்கள் பிடிக்கின்ற வரை, அந்த இடங்களில் நீங்கள் அமராத வரை, அந்த இடங்களை உங்களுக்கு சொந்தமாக்காத வரை உங்களுக்கு அங்கீகாரம் இல்லை என்பதை இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்திற்கு இந்த மாணவர்களை நகர்த்துவதுதான் அதாயி குழுமத்தினுடைய மிகப்பெரிய பணி. அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் வருகிறோம். இறைவன் அருள் இருந்தால் தொடர்ந்து வருவோம். இதை போன்ற அற்புதமான இளம் பிள்ளைகள், பெண்கள், இளைஞர்களை நான் எங்கே போய் பார்க்க முடியும்? இது பெரிய மூங்கில் காடு. இந்த மூங்கில் காட்டில் நிறைய புல்லாங்குழல்கள் இருக்கின்றன. அந்த புல்லாங்குழல்களை இறைவன் வாசிப்பதற்கான வாசிப்பு மேடையாக அதாயி குழுமத்தை உருவாக்கி இறைவனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.